ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி அஸ்ட்ரோ சக்தி நிர்வாகத்திற்கும் நன்றியும் வணக்கமும் மதிப்பையும் கூறி இன்று 1/7/2025 ஜூலை மாத பிறப்பு. இந்த ஜூலை மாத பிறப்பு நமக்கு ஒரு மகத்தான பிறப்பு. நமது கர்மங்களை அறுக்கக்கூடிய பிறப்பு. தட்சநாயனம் உத்தராயணத்துல கடைசியா வரக்கூடிய ஆணி மாதத்துல வரக்கூடிய ஜூலை. கன்னிராசி காலபுருஷனுக்கு ஜென்மம். காலபுருஷனுக்கே அவனை வச்சுட்டான். அந்த உபயம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த உபயத்தை சொல்றது மாதிரியே கண்ணி நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலை ஆகிவிட்டு, உபயத்தை சொன்ன மாதிரியே நம்ம கண்ணியை சொல்லக்கூடிய சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டு விட்டோம். அந்த முன்னோர்கள் அதை அப்படி சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஒதுங்கியே இரு, அங்கே அப்படி ஒதுங்கியே இரு. கண்டிப்பா இந்த காலத்துல, இந்த காலகட்டத்துல, இந்த மாசத்துல, இந்த ஜூலை மாசத்துல முதல் பாயிண்ட கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. முதல் பாயிண்ட் கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது. அதுல மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது அன்பு, தாய்ப்பாசம், மதிப்பு, மரியாதை, கடல் கடந்து போறது, அந்த உணர்வுகள், வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். கடந்த காலத்துல 2024 இருந்து நீங்க குரு உங்களுக்கு 5ஆம் பார்வை பார்த்தாரு, இப்பதான் துலாம பாக்குறாரு. அப்ப கடந்த காலத்துல கொஞ்சம் அகலக்கால் வைக்கணும், கொஞ்சம் புதிய தொழில் ஏற்படுத்தணும், கொஞ்சம் நிர்வாக திறமையை கூட்டணும், கொஞ்சம் அரசியல் அமைப்புக்குள்ள போகணும், கொஞ்சம் நிர்வாக திறமைக்குள்ள போகணும், கொஞ்சம் பேச்சு திறமைக்குள்ள போகணும், கொஞ்சம் கல்வி சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துக்குள்ள போகணும், பிரின்சிபால் ஆகணும், தலைவர் ஆகணும், பாத்தீங்களா, பேங்க் மேனேஜர் ஆகணும், இல்லைன்னா வர்த்தக சங்க தலைவர் ஆகணும், இல்லைன்னா அந்த வர்த்தக சம்பந்தப்பட்ட ஒரு அசிஸ்டண்டா இருக்கணும், அடிப்படையா இருக்கணும், அட்லீஸ்ட் அந்த ஏற்றுமதி இறக்குமதியில லேபரா இருக்கணும். அந்த சம்பந்தப்பட்டதுக்குள்ள போனாதான் வெற்றியை கொடுக்க முடியும். ஆபீஸ் பாய போய் பேங்க்ல ஆபீஸ் பாய் பண்ணதான் மேனேஜர் ஆக முடியும் இல்லைங்களா? அப்ப ஆபீஸ் பாய் பண்ணதான். அப்புறம் பிகாம் படிக்கணும். அந்த பிகாம் படிக்கும்போது நம்ம மாலையில ஈவினிங் காலேஜில் படிக்கணும். காலேஜில் போன லீவு நிறைய கிடைக்கும், சனி ஞாயிறு இருக்கணும். அப்புறம் அவங்க கணக்குகளுக்கு பார்க்கறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் பார்க்கும்போது நம்மளும் சேர்ந்து படிக்கும்போது எக்ஸாமுக்கு ரொம்ப அது ஈஸியாக இருக்கும். அப்போ நமக்கு எல்லா வகையிலும் ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அப்படித்தானே நம்ம செய்யறோம். அதுதான் மெயின். அப்ப அந்த வகையிலே கன்னி ராசிக்கு உங்களுடைய தொழில் இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஏஜென்சி, சூப்பர் மார்க்கெட்டு, அரிசி மண்டி, வெங்காய மண்டி, வெஜிடபிள்ஸ் மண்டி, இந்த பூக்கள் எல்லாமே ஏஜென்சி எடுத்து செய்யும். எல்லாமே ஏஜென்சி எடுத்து செஞ்சீங்கன்னா அது ஒரு நல்ல பழக்கத்தை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஜெயித்து காட்டும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஒரு அடையாளமா மாறணும், ஜெயித்து காட்டும். அப்போ உங்களுக்கு எல்லாமே ஏஜென்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்லதை கொடுக்கும். அப்ப கன்னிராசி நேயர்கள் நிச்சயமாக உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய, உங்க ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய தொழிலை நீங்க எடுத்துக்கணும். கண்டகச்சனி, கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாதுன்னு பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக இந்த மாசத்துல நீங்க அதை பயன்படுத்திக்கணும், கொஞ்சம் சுருக்கமா. ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய வக்ரம்லாம் நிறைய இருக்குது. அப்ப அந்த மாதிரி பயிற்சி வரும்போது நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் சொல்றது. விட்டுறாதீங்க. நீங்க மேற்கொண்ட தொழில கொஞ்சம் அகலக்கல் வைக்காம செஞ்சுட்டு வாங்க. வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் உண்டு. வாக்குப்பளிதம் உண்டு. கணனி, எலக்ட்ரானிக்ஸ், ஐடி ஃபீல்டு, பேங்க் சம்பந்தப்பட்டது எல்லாமே உண்டு. லட்சுமி நரசிம்மர், திவ்ய பிரபந்தம், நாச்சியார் கோவில் தரிசனம், சென்னையில் என்னை பெற்ற தாயார் மிக மிக உயர்ந்தவர். பாருங்க எத்தனை அம்மன் பேரு வைணவத்திலையும் சைவத்திலையும் இருக்குது. ஆனா என்னை பெற்ற தாயார் அந்த நாமத்தை பாருங்க, அந்த நாமம் எவ்வளவு பெரிய ஞாபகம் பாருங்க. அப்படிப்பட்ட என்னை பெற்ற தாயார் சமேத பக்த வச்சலாம் ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு போன் பண்ணல. பிரதர்சனம் ஒரு 16 பிரதர்சனம், ஒரு 6 பிரதர்சனம், வயசுக்கு தகுந்தாக்கும்
அப்படி செஞ்சு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். மனமும் சிறக்கும்.